மாப்ள மாப்ள முத்து நம்ம நட்டேசி குச்சியை புடிங்கி போட்டு வளரண்டா. உனக்கு இதே வேலையா போச்சுடா. வாடா இன்னைக்கு அவனா நானான்னு பாத்துருவோம். டே போடுறா. என்னத்தடா போட சொல்ற? டே வேலு வேணாண்டா. 20 வருஷமா உனக்கு இதே பழப்பா போச்சுடா. நாங்க நட்டு வச்ச ஸ்டம்ப புடுங்கி போட்டு விளையாடுறது. இதென்ன உங்க பாட்டம் விட்டு கிரவுண்டா? போட. பரம்பரை பத்தி பேசின பல்லு பேந்திரம் வேணா நம்ம மோதிக்கலாமா? மோதிக்கலாம்டா, மோதிக்கலாம். நீ மாறி மோதன நீ தல்றா. டேய் நில்றா. டேய் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. டேய் போடா, வீட்டுக்கு போடா. டேய் எப்ப பார் இதே பழப்பா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்ன மோதிக்கலாமா? அண்ணே பயந்துட்டாங்கண்ணே. ஏய் யாருக்குடா பயம்? மோதிக்கலாம் வா. கத்தி கம்முனாலும் சரி, பெட் மேட்ச்னாலும் சரி. என்னங்கடா கிரவுண்டே மிதிக்கூடாதுங்கிறேன். பெட் மேட்ச் ஆம்ல, பெட் மேட்ச். அண்ணே என்னடா ரேஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஒத்து வருமாடா? இல்லை ஒத்து வருண்ணே. நம்ம வீட்டு கூட்டாளிங்க இருக்காங்க. ரேஸ் விட்டுக்கலாமா? ரேஸ்னா இந்த கிரவுண்டுக்கு வர்றது பெரிய கஷ்டம் தான். எம்புட்டு தொலை வாரம் உசுர கொடுத்து சைக்கிள் மெதிக்கிறோம். அதையே ரேஸா வச்சுக்கலாம். வர ஞாயிற்றுக்கிழமை கருக்கல்ல கிளம்புறோம். இந்த குச்சியை புடுங்கி பிச்சில நடணும். அதான் பந்தயம். நடுறவனுக்கு தான் கிரவுண்டு. அடுத்தவங்க கூட்டாளிங்க ஒழுக்கமா ஒதுங்கிடணும். அத மீறி எவனாவது காலகளை வச்சிங்க பல்லு பேந்துரும். ரொம்ப பேசாதே. பேர போறது ஓம்பல்லு தான். ஜெயிச்சுட்டு உங்களெல்லாம் ஓட விட்டு அடிக்கிறேன்டி. தோத்துட்டா மீசைய சரிச்சுக்கிறியா? வச்சுக்கலாம்டா பந்தயம். தோக்குறவன் மீசி எடுத்துட்டு சுத்தணும் ஊருக்குள்ள. பாத்திரலாம்டா. நீ ஆம்பளையா நான் ஆம்பளையான்னு. ஓடுறதெல்லாம் ஒரு போயா ஒத்து வரும்னு தோணல. ஒத்து வரலன்னா ஓரமா போடா. ஓரா பேசிட்டு ஓட்டத்தை மாத்திரம் நம்மனா ஜெயிக்க முடியாது. ஏய் வெத்து கிரவுண்டுக்கு உசுராடா பந்தயம். மாப்பிள உசுரவிட மானம் தாண்டி பெருசு. எத்தனை பேர் ஓஞ்சாலும் அடிப்பட்டாலும் கடைசியா மிஞ்சிறவன் கம்ப நடனம். அந்த குரூப்ல மருதி என் கூட தான் படிச்சான். ஓட்ட பந்தயத்துல எப்பயுமே அவன் தான் ஜெயிப்பான். கருப்பு அவன் பொறுப்பு. அந்த மயிலு மரத்துக்கு மரம் நிக்காம தாவான். இந்த வாட்டி அவன் தாவ மாட்டான், சாவான். சுடல மாடு மாதிரி சைக்கிள் மிதிப்பான். அப்பண்டா அவனை நீ மிதிக்கிற. நீ முத்துமா தானே? நித்ரா சண்டை போடாதரா. டேய் நித்ரா உங்க அப்பனை சொல்லுமா? டேய் டேய் அடச்சோ.
வெல்கம் டு சூப்பர் ஹோம் டெவலப்பர்ஸ் ஹைடெக் சிட்டி. சிட்டியில் நடுத்தர மக்களுக்காக கம்மி விலையில் விற்கிறது தாங்க நம்ம சூப்பர் ஹோம் டெவலப்பர்ஸோட வேலையே. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன். என்னம்மா சிம்பிள் டயலாக் தானே. பின்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்துலயே ஐடி பார்க் வரப்போகுது. ஓகேவா? சிம்பிள் ஸ்மால் டயலாக். கரெக்டா மிஸ்டேக் பண்ணாம ஒரே டேக்ல முடிச்சிடுறீங்களா? ஒரே டேக்ல முடிச்சிடுறீங்களா? ஓகே. வெல்கம் டு சூப்பர் ஹோம் டெவலப்பர்ஸ் ஹைடெக் சிட்டி. சிட்டியில் நடுத்தர மக்களுக்காக ரொம்ப ரொம்ப கம்மி விலையில வீடு மனைகளை விற்கிறது தாங்க நம்ம சூப்பர் ஹோம் டெவலப்பர்ஸோட. பக்கத்துல இன்னொரு கிரவுண்ட் இருக்கு, ஓடலாமா அப்படின்றியா? நம்ம ஹைடெக் சிட்டியில் மனைப்பிரிவு சேரவங்களுக்கு பட்டா இலவசம்.